என்று அழைக்கப்படுற வியாக்கிரபாதர் ஜீவசமாதி அடைஞ்ச இடமான திருப்பட்டூர் காசி விஸ்வநாதர் கோயிலை தான் பார்க்க போறோம். இந்த கோயில் திருப்பட்டூர்ல ஃபேமஸா சொல்லப்படுற பிரம்மா கோயிலான பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல இருந்து 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் திருச்சியில இருந்து எக்ஸாக்டா 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கதா கோயிலோட தெப்பக்குளம். புலிப்பால் தீர்த்தம் இல்லைன்னா புலிப்பாய்ச்சி தீர்த்தம் பேர்ல வந்து அழைக்கப்படுது. புலிக்கால் முனிவர் அவரோட கூரிய நகங்களால தோண்டி ஊற்று மாதிரி பெருக்கெடுத்து உருவான தீர்த்தம் தான் இந்த தீர்த்தம்னு கோயிலோட ஸ்தல புராணம் கூறுது. பின்னாட்கள்ல வந்து சைடுல படிக்கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. சோழர்களோட ஆட்சி காலத்துல இப்போ எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இருக்குது. கோயில்ல ஃப்ரீ பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கோயிலுக்கு போறதுக்கு முன்னதாகவே ஒரு சின்னதான பிள்ளையார் சன்னதி வந்து எழுப்பப்பட்டிருக்கு. புளியமரத்தடியில ஒரு புற்று கோயில் கூட இருக்குது. திருமணம் நடக்கணும்னு குழந்தை பாக்கியம் வேணும்னு பக்தர்கள் தாலியையும் வளையல்களையும் அதுல கட்டி இருக்குது தெரியுது. கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு 2 ராஜகோபுரங்கள் இருக்குது. ஒண்ணு நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க ராஜகோபுரம். பெரும்பாலான பக்தர்கள் இந்த வழியாக தான் என்ட்ரி ஆகுறாங்க. ஏன்னா தீர்த்தம் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால அதுல காலெல்லாம் நல்லா அலம்பிட்டு இந்த வழியா தான் என்ட்ரி ஆகுறாங்க. இன்னொரு ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருக்குது. இந்த ராஜகோபுரம் வழியா கோயிலுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் பலிபீடம், அடுத்து நந்தி சிலை, அடுத்ததான் புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதரோட ஜீவசமாதி இருக்குது. இப்போ கிளாஸ் கொண்டு கவர் பண்ணிருக்காங்க. கர்ப்பகிரக மண்டபத்துக்குள்ள காசி விஸ்வநாதரையும் காசி விஷாலாட்சி அம்மனையும் தனித்தனி சன்னதிகளை நம்ம தரிசனம் செய்யலாம். மண்டபத்தோட ஆப்போசிட் சைட்லயும் ஒரு பலிபீடம், ஒரு நந்தி சிலை, இன்னொரு நுழைவாயில் கூட இருக்குது கர்ப்பகிரகத்துக்குள்ள போறதுக்கு. அம்மன் சன்னதியில இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, வித்யா சக்தி, சிவதுர்கா, சண்டிகேஸ்வரிக்கு செப்பரேட்டா விக்கிரகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கர்ப்பகிரக மண்டபத்தோட வெளிப்பிரகாரத்தை நம்ம அப்படியே சுத்தி வந்தோம்னா மண்டபத்தோட சுவரை ஒட்டியபடியே வலஞ்சுழி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோபாவர், பிரம்மா, துர்கா, சிவலிங்கம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, வித்யாசக்தி, ஞான சக்தி, அபயசக்தி, கால பைரவருக்கெல்லாம் சின்னதான சிலைகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. வழிபாடுகளும் நடத்தப்பட்டிருக்கு. கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்வதற்காக திருப்பட்டூர்லயே காசி விஸ்வநாதரை அமைச்சு பூஜைகளும் செய்து வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப வறட்சியான காலம் அப்படிங்கறதுனால அபிஷேக நீர் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஆனா கைலாச மலையில இருந்து தீர்த்தத்தை டெய்லியுமே இந்திரன் வெள்ளை யானையான ஐராவதம் யானை மேல ஏறி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஜம்புகேஸ்வருக்கு அபிஷேகம் செய்யறதா கேள்விப்பட்டிருக்காரு. அப்போது ஐராவத யானை கிட்ட தீர்த்தம் வேணும்னு கேட்டதற்கு தீர்த்தம் தர முடியாதுன்னு ஐராவதின் யானை மறுத்திருக்கு. அப்போ கோபமுற்றா புலிக்கால் முனிவர் தன்னோட புலி நகங்களால தரையை தோண்டிருக்காரு. சிவனோட அருளால கங்கை நதியானது ஊற்று மாதிரி பெருக்கெடுத்து கோவிலுக்கு பக்கத்துல உள்ள அந்த புலிக்கால் தீர்த்தமா மாறி இருக்குன்னு ஒரு கதை கூறுது. ஜம்புகேஸ்வரரோட அபிஷேகத்துக்கு வந்து லேட் ஆகவே நடந்தது எல்லாம் ஐராவதம் யானை மூலமா தெரிஞ்சுக்கிடுறாரு. அப்போ ஜம்புகேஸ்வரர் வந்து நீ போய் புலிக்கால் முனிவருக்கு அந்த தீர்த்தத்தை கொடுன்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்த ஐராவதம் யானைகிட்ட இருந்து தீர்த்தத்தை வாங்க புலிக்கால் முனிவர் மறுத்துட்டாரு. அதனால ஐராவதம் யானை தானாகவே இந்த காசி விஸ்வநாதரை வந்து அபிஷேகம் செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தான் இந்த கோயில். ஜீவசமாதி அடைஞ்ச எல்லா யோகிகளுமே இன்றும் உயிரோட தான் இருக்காங்க. தன்னோட பக்தர்களுக்கு நற்செயல்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வியாக்கிரபாதரோட ஜீவசமாதி முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் செய்யுங்க. நாங்க இந்த கோயிலுக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்தோம். அந்த வழியிலேயே நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க மகா மாரியம்மன் கோயிலை வந்து ஸ்பாட் பண்ணலாம். அதனால இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலையுமே சின்ன சின்ன சன்னதிகளா சில ஜீவ சமாதி தான் இருக்குது. ஆனா எந்த நேமும் ஒண்ணுமே மென்ஷன் பண்ணப்படல. சில சன்னதிகள் வந்து டேமேஜ் ஆன நிலைமையில இருக்குது. இனி வரக்கூடிய வீடியோல திருப்பட்டூர்லயே அமைஞ்சிருக்க அரங்கேற்ற ஐயனார் கோயிலுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.